வணக்கம் நண்பா. மனிதனாய் பிறந்துவிட்ட நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பழம்பெரும் சித்தர்கள் நமக்கு சொல்லி வைத்துள்ளனர். அதன்படி நாம் இருந்தால் எந்த நோயும் நம்மை அண்டாது. நாம் இரவில் படுக்கையில் எந்த திசையில் தலை வைத்து எந்த நிலையில் தூங்க வேண்டும் என சித்தர்கள் நமக்கு கூறியுள்ளனர். அதை இப்போது காண்போம். இதனை விஞ்ஞான ரீதியாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர். வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது. ஏனெனில் வட திசையில் இருந்து வரும் காந்த சக்தி தலையில் மோதும்போது அங்குள்ள ஆக்சிஜனை இழக்கும். இதனால் மூளை பாதிக்கப்படுவதுடன் இதய கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி உண்டாகும். விட்டத்தை பார்த்தபடி மல்லாந்து படுத்து கால்களையும் கைகளையும் அகட்டி வைத்துக்கொண்டு தூங்கக்கூடாது. இதனால் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காமல் குரட்டை உண்டாகும். பிறகு குப்புறப்படுக்க கூடாது, தூங்கவும் கூடாது. எவ்வாறு தூங்க வேண்டுமெனில் இடது கை கீழாகவும் வலது கை மேலாகவும் இருக்கும்படி கால்களை நீட்டி இடது பக்கமாக உருக்களித்து படுத்து தூங்க வேண்டும். இதனால் வலது மூக்கில் சுவாசம் சூரியகலையில் ஓடும். இதில் 8 அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயுள் வளரும். மேலும் இதனால் உடலுக்கு தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்தநீரை அதிகரிக்கச் செய்து உண்ட உணவுகள் எளிதில் ஜீரணமாகும். இதயத்திற்கு தேவையான ஆக்சிஜன் சீராக கிடைத்து இதயம் பலப்படும். வலது பக்கம் உருக்களித்து படுப்பதால் இடது பக்க மூக்கின் வழியாக சந்திரகலை சுவாசம் ஓடும். இதனால் 12 அங்குல சுவாசம் வெளியே செல்வதால் உடலில் குளிர்ச்சி உண்டாகும். இரவில் உண்ட உணவு ஜீரணமாகாமல் புளித்து போய் விஷமாக மாறிட நேரிடும். சித்தர்கள் கூறிய இவை அனைத்துமே நம் அனைவரின் நன்மைக்காகவே. இதை நாமும் பின்பற்றி நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ்வோம். நன்றி.